ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 12/7/2025 கருணியா KR 714க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போலில் வந்து 227, ஃபுல் ப்ரைஸில் வந்து 195,227. அதுக்கு முன்னாடி ட்ரா பார்த்தீங்கன்னா 518 நம்மளுக்கு ஏபிசி போர்டு, ஃபுல் போர்டில் வந்து 577, 518ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க அதுக்கு இப்படியே சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4D ஏ போர்டோட நம்ம வந்து 5-4 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 411லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 671. நம்மளுக்கு தேவை வந்து 4Dயும் ஏ போர்டு தான். ஸோ இதில் வந்து 4Dன்னு பார்த்தீங்கன்னா 1, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 4. இதோட ப்ளஸ் நம்மளோட எக்ஸ் வந்து 54. இதை கூட்டிடலாம், ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, இங்கே 4ஓட 4 கூட்டினோம்னா 8. 6 அல்லது 8 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 6 அல்லது 8. இப்போ இந்த 411க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 655 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 4D ஏ போர்டோட 5-4 கூட்டுறோம். இப்போ நம்ம 655 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 655 ஃபுல் ப்ரைஸில் வந்து 514. இங்கே நம்மளுக்கு 4 தேவை, இங்கே நம்மளுக்கு 6 தேவை. இதோட ப்ளஸ் 54. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா 0. 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 655க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 655க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 909. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 909. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஃபுல் போர்டு நண்பா. ABC ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு டபுளில் அப்படியே கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் வினிங். இப்போ நம்ம 909 பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. 909 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 164. இதில் நம்மளுக்கு தேவை வந்து இங்கே நம்மளுக்கு 4, இங்கே நம்மளுக்கு 9. அப்போ இதோட ப்ளஸ் 54. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 5 கூட்டினோம்னா 9, இங்கே 9ஓட 4 கூட்டினோம்னா 3. 9 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 909க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 3. இப்போ இந்த 909க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 311. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து ஏ போர்டு, ஏபிசி போர்டு, ஏ போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 311 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 510. இங்கே நம்மளுக்கு தேவை 0, இங்கே நம்மளுக்கு 3. இதோட ப்ளஸ் 5 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5 தான் வரும். இங்கே 3ஓட 4 கூட்டினா 7 வரும். 5 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 311க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா.
இப்போ இந்த 311க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 197. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆனால் ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு நண்பா. இப்போ கண்டினியூஸாக நம்ம 4 ட்ரா பார்த்துட்டோம். இப்போ 5வது ட்ரா பார்க்கலாம். 197. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 135. இதில் நம்மளுக்கு தேவை இங்கே 5, இங்கே நம்மளுக்கு 1. இதோட ப்ளஸ் நம்மளுக்கு 5 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 5 கூட்டினோம்னா 0. இங்கே 4ஓட 1 கூட்டினோம்னா 5. 5-0 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 197க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 5ஆ. இப்போ இந்த 197க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 518. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 5 ட்ரா கிட்ட பார்த்தாச்சு. இப்போ 518க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 577. இதில் நம்மளுக்கு தேவை இங்கே 7, இங்கே நம்மளுக்கு 5. இதோட ப்ளஸ் 5-4. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2. இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா 9. 2 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 518க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 9. இப்போ இந்த 518க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 227. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு போன வாரம் கிடச்சது. ஏன்னா போன வாரம் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 227 ஏபிசி போர்டு ஃபுல் ப்ரைஸில் வந்து 195. இதுதான் போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு நம்ம அந்த ரிசல்ட்டை வச்சு தான் ஏ போர்டை எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது நண்பா. ஒரு ட்ராவல் மட்டும் நம்மளுக்கு மாறி இருக்குது. மற்றபடி அதுக்கு அடுத்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு சேர்த்து பெய்ட்ஸுகளும் கிடைக்கிது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 227 ஃபுல் ப்ரைஸில் வந்து 195, 227. இங்கே நம்மளுக்கு 5 தேவை, இங்கே நம்மளுக்கு 2 தேவை. இதோட ப்ளஸ் 5 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 5 கூட்டினோம்னா 0. இங்கே 2ஓட 4 கூட்டினோம்னா 6. 0 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0வா அல்லது 6ஆன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 0 அல்லது 6. 0 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ட்ராவில் 0 அல்லது ஒர்க் அவுட் 6 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் இதில் வந்து பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஏ போர்டு கெஸிங்கிட்டாலே நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸ் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். 06 அல்லது 60, 00, 66ன்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு கெஸிங் எதுவும் புரியப்படலை, எனக்கு வந்து ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை 12/7/2025 கருணியா KR 714க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.